டெக்ஸ்டைல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். லூம் சோலார் கம்பெனிலேருந்து 55 வாட்ஸ் சோலார் பேனல் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட 10 வாட்ஸ் பேனல் இருக்குங்க. பேக்கேஜிங்லாம் நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. சோலார் பேனல் பொறுத்த வரைக்கும் டேமேஜ் உங்களுக்கு ஆகாத மாதிரி நல்லா பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, லூம் சோலார் கம்பெனியில் வந்து உங்களுக்கு 25 வருஷம் வந்து வாரண்ட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கம்பெனி சைட்லேருந்து. சரிங்களா? ஸோ இது வந்து 4.5 கிலோ வருது டோட்டல் வெயிட் கேட்டிங்க அப்படின்னா. அவங்களே வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2024 தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ சோலார் பேனல் வந்து எப்பவுமே நம்ம எப்படி பார்த்து வாங்கணுன்னா, அது மேனுஃபேக்சரிங் டேட்டை வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்த உடனே டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் வந்து நல்ல இது சூப்பர் ஹை எஃபிஷியன்சி பிவி மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம், அதுக்கப்புறம் 55 வாட்ஸ் மோனோ பிஇஆர்சி பருக்கு, நெட் குவான்டிட்டி 1, 4.3 kg, டைமென்ஷன், விலை வந்து 5000. பட் 5000 கம்மி தான். உங்களுக்கு அமேசானில் வந்து 2700 கிடைக்கும். 2024 இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, அவங்களே வந்து டிசி கேபிளோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து டிசி கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் வந்து அந்த கனெக்டர் இருக்கும், சோலார் கனெக்டர்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பவர் வோல்டேஜ் அப்படின்றதுக்கு இங்கே வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் வந்து 21, ரேட்டட் வோல்டேஜ் வந்து 21 விஎம்பு, ஓப்பன் சர்க்கியூட் வந்து 24, ஆம்ஸ் வந்து 2.87, மாடல் எஃபிஷியன்சி வந்து 18%, வெயிட் வந்து 4 kg, டைமென்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதேமாரி வாரண்ட்டி கார்டு அது கூட வந்து வாரண்ட்டி கார்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பேனல் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஏற்கனவே நம்மக்கிட்ட 10 வாட்ஸு இதையும் சேர்த்து சோலார் கண்ட்ரோலில் வந்து கனெக்ட் பண்ணி பேட்டரியிலேருந்து எடுத்து ஒரு சின்னதாக ஒரு டியூப்லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு நார்மல் யூசேஜுக்கான செட்டப்போடு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ஆம்சி ஸ்மார்ட் சார்ஜ் கண்ட்ரோலரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 30 ஆம்ஸுங்க, 20 ஆம்ஸு, அதோட இன்னும் கம்மியாக கூட 12 ஆம்ஸ் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், சோலார் பேனல் வந்து இது 10 வாட்ஸ் சோலார் பேனல். அதுக்கப்புறம் இது வந்து டிசி பல்ப், டேரெக்டாக சோலார் பேனலில் வந்து கனெக்ட் பண்ணலாம் பேட்டரி இல்லாமல். பட் இருந்தாலும் நான் வந்து பேட்டரி வாங்கியிருக்கேன், 35 mAh பேட்டரி, 35 Ah பேட்டரி. ஸோ ஒரு ஃபேனு, ஒரு டியூப்லைட் ஓடுறதுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிசி சார்ஜர்னு சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து டிசி பல்பு, 7 வாட்ஸ் பல்பு. சரிங்களா? 700 லூமென்ஸு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஆக்சுவலாக தேவைப்படும். இது வந்து 100 ரூபா ஆகும். ஸோ இது வந்து ஒரு 50 ரூபா, ஸோ 150. இது வந்து 2000 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து 30 ஆம்ஸ் வாங்க தேவையில்ல. பட் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நான் பெரிய சோலார் பேனல் போட்டேன் அப்படின்னா அப்போ வந்து தேவைப்படும். இப்போ சின்ன சோலார் பேனலுக்கு இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு சோலார்லேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து வந்து இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பேட்டரியில் கனெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து இந்த லோடு வந்து டிசி. சப்போஸ் இன்வெர்ட்டர் வச்சுருந்தா இன்வெர்ட் பண்ணி நம்ம அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது வந்து லித்தியம் பேட்டரியில் வந்து ஓடும், லெட் ஆசிட். நம்ம இப்போ வச்சுருக்கிறது வந்து லெட் ஆசிட் பேட்டரி, அதுக்கப்புறம் லித்தியம் அயன் ஃபாஸ்பேட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணுறதுக்கான டெர்மினல் ப்ளஸ் மைனஸ். இது வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். இங்கே வந்து லோடு நம்ம எடுக்கலாம். டேரெக்டாக நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து இதில் இருந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 USB வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பவர் வோல்டேஜுக்கான இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 12 வோல்ட்டு, 24 வோல்ட்டும் இருக்குது. ரேட்டட் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 30 ஆம்ஸு. அதனால தான் இது வந்து விலை கொஞ்சம் கூட. இதோட கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சோலார் பேனல் ஃபியூச்சரில் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். பட் நான் வந்து இப்போவே வாங்கிட்டேன். பட் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 10 வாட்ஸ் 2 தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து 50 வோல்டேஜ், 390 வாட் வந்து எடுக்கலாம் 12 வோல்ட்டில். 24 வோல்ட் எடுத்தீங்க அப்படின்னா 780 வாட் வந்து அவுட்புட் வந்து நம்ம இதுலேருந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ பின்னாடி வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் டேகை போட்டு கூட நம்ம வந்து கட்டிக்கலாம், நீங்கள் ஆணி அடிக்கணும்னு இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சோலார் கன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் வந்து டிசியாக வரும். அந்த டிசியை வச்சு நம்ம ஃபேனோ இல்லை டியூப்லைட் எதுவும் ஓட வைக்க முடியாது. அதனால் உங்களுக்கு இன்வெர்ட்டர் தேவை. நார்மல் இன்வெர்ட்டர் ஒரு 700 வால்ட் போனீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5000-6000 பட்ஜெட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி பவர் இன்வெர்ட்டர் சின்னதாக இந்த கடைகள்லாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 200 வாட்டு இந்த மாதிரி சின்ன பவர் அவுட்புட் இருந்தால் போதும் நமக்கு. வெறும் நம்ம டிவி அப்புறம் சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. இது பாருங்கள், செல்ஃபோன், சிடி, டிவிடி இதெல்லாம் வந்து இந்த இன்வெர்ட்டர் மூலிமா இங்கே பேட்டரியில் அந்த லோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லோடு எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்பில்ட்டு ஃபேனோட வருது. ஸோ ஹீட் சிங்க்கு இது இங்கே தான் அவுட்புட்டு வெளியே வரும், ஏசி. ஸோ இது வந்து பியூர் சைன் வேவ்லாம் வராது, மாடிஃபைடு வந்து தான் வரும். அதனால் அப்ளையன்சஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவான அப்ளையன்சஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது வார்னிங் அவங்களே போட்டிருக்காங்க. ஒரு யூஎஸ்பி அவுட்புட்டு, ஒரு பவர் ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காரில் வந்து ப்ளக்இன் பண்ணுறதுக்கு சார்ஜரு, அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு, இன்னொரு கிளிப்பு இங்கே பாருங்கள், பேட்ரி டு அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், சோலார் பேனலோட பின்னாடி வந்து இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிசி கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ எது இந்த டிசி கேபிள் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா நார்மல் கேபிளில் இதிலிருந்து இங்கே நார்மல் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நார்மல் ஒயர்லையும் பண்ணலாங்க. இந்த நார்மல் ஒயர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கும், இதில் வந்து லாஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் பெரிய அளவில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிசி கேபிள் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து 5 மீட்ரு வந்து 900 ரூபா வரும், சரிங்களா. ஸோ நான் நார்மல் ஒயரில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையும் வந்து போட்டு டேப் அடிச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக, இல்லைனா கண்ட்ரோலர் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஒயர் எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்து டேப் அடிச்சாச்சுங்க, மாட்டிடலாம். ஏற்கனவே 10 வாட்ஸ் பேனல் செட் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வைக்க போகிறேன், சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க, செட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 10 வாட்ஸு பேனலு, இது வந்து 55 வாட்ஸு பேனலு, மோனோ பிஆர்சி. ஸோ நல்ல எஃபிஷியண்ட்டான பேனல் இது, லூம் சோலார் கம்பெனி ரெண்டுமே, சரிங்களா. இது ரெண்டுத்துலேருந்து ஒயரை கனெக்ட் பண்ணி இங்கே சோலார் கண்ட்ரோலரில் போது பாருங்கள், சோலார் கண்ட்ரோலர். ஸோ இங்கே வந்து சோலார் சார்ஜிங் காட்டுது பாருங்கள், சார்ஜிங் காட்டுது. எவ்வளோ வோல்ட்டில் சார்ஜ் ஆகுதுன்னா 12.6. வர வோல்டேஜ் வந்து சோலார் பேனல்லேருந்து 14.4 வந்து வருது, சரிங்களா. ஸோ 10.7 வந்து லோடு வந்து இருக்குது. B01 லெட் ஆசிட் பேட்டரியில் தான் வந்து சார்ஜ் ஆகுது. ஸோ சார்ஜிங் வந்து காட்டுது பாருங்கள். ஸோ பேட்டரி நான் காமிச்சிடுறேன். இது வந்து டைரெக்டாக வந்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டிசி பல்ப் இது, அதனால் டைரெக்டாக எரியுது. ஸோ இதோட லோடை வந்து இங்கே கொடுத்தாச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து இங்கே போய் இங்கே பாருங்கள், பேட்ரி இது வந்து 35 ஆம்பியர் ஹவர் பேட்ரி. இது வந்து பவர் இன்வெர்ட்டர். ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், சுவிட்சு போட்டால் ஃபேனு டியூப் லைட்டு ரன் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ரெண்டு டியூப் லைட்டு, ஒரு ஃபேன் வந்து ரன் ஆகுது. இங்கே பாருங்கள், இதில் காட்டுது பாருங்கள். ஸோ 14.3. இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக சோலாரில் தான் ரன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க கனெக்ஷன் ஃபுல்லாகவே, சரிங்களா. ஸோ அவ்வளோதான், ஈஸி செட்டப்பு, சரிங்களா. இது கொஞ்சம் வந்து சவுண்டு வருது, பட் பரவாயில்ல. அதிகபட்ச வோல்டேஜ் வந்து 200 வாட்டு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து 1600, இது 3500, சரிங்களா. சோலார் பேனல் வந்து இது வந்து 800 சில்லற, இது வந்து 2700 அமேசானில். லோக்கல் கடையில் நீங்கள் 2800 இல்லை 2600 கூட நம்ம வாங்கலாம். ஸோ டோட்டல் வாட்டேஜ் வந்து 65 வாட்ஸு. ஸோ சின்ன செட்டப்பு, மாடியில் வித்தவுட் பவர் டைரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்ட் ஏதாவது பிடிச்சிருந்துன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சோலார் பேனல் செட் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.